அனைவருக்கும் வணக்கம். 26/3/2026 அதாவது மார்ச் 26 வியாழக்கிழமை அன்னைக்கு அசோகாஷ்டமி. இந்த அசோகாஷ்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பங்குனி மாத அமாவாசைக்கு பின் வருகிற வளர்பிறை அஷ்டமி தான் இந்த அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்கிறது. அசோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பம் நீங்கி இன்பம் தரும் ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் தான் சீதை பிராட்டியார் அசோக மரங்களை வழிபட்டதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு நன்மையெல்லாம் நடந்துதான். இதனால் இந்த அசோக மரங்களை நம்ம இந்த அசோகாஷ்டமி அன்று வழிபடுறதுனால கடன்கள் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும். ராம நவமிக்கு முந்தைய நாள் தான் இந்த அசோகாஷ்டமி. துன்பங்களை போக்கி மங்களகரமான வாழ்க்கை அருளும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இது. முக்கியமாக அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கு குபேர வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளான இன்னைக்கு இந்த அசோகாஷ்டமி வருது. இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக நம்மளோட துன்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் நாளாக கருதப்படுது. சீதாதேவி அசோக மரத்தின் கீழ் அமர்ந்து ராமனை நினைத்து வழிபட்டதுனால அசோக மரங்கள் தழைத்து சீதையின் சோகம் நீங்கிய நாளாக இந்த நாள் போற்றப்படுது. இந்த முக்கியமான நாளில் நம்ம மருதாணி அல்லது அசோக மரத்தை நம்ம இந்த காலத்தில் தேட முடியாது, ரொம்ப கஷ்டம். அசோக மரமாக இருந்தாலும் சரி, இந்த அசோக பூக்களாக இருந்தாலும் சரி, அதனால் நம்ம மருதாணி மரமாக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மருதாணி இலைகளை நம்ம பூஜைக்கு நம்ம பயன்படுத்துகிறது நல்ல ஒரு வளமான வாழ்க்கையையும் பண வரவையும் நமக்கு தரும். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேரனோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். செல்வம், தொழில், லாபம், கடன்கள் தீர குபேரரை இன்றைக்கி நம்ம வணங்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக வடக்கு திசையை நோக்கி இந்த நம்ம வழிபாட்டை செய்யும் பொழுது நம்மளோட கடன்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ நிலை கிடைக்கும். அசோக மரம் இருந்துச்சுனாக்கா அந்த அசோக மரத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம வழிபாட்டை செய்யலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் மருதாணி மரம் இருந்தால் கூட அந்த மரத்துக்கு நம்ம சுத்தப்படுத்தி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம வழிபாடை செய்யலாங்க. இந்த முக்கியமான நாளில் அசோக மரம் இருந்தாலே மலர்கள் இருக்கும். அந்த மலர்கள் கிடச்சிச்சினாக்கா ரொம்ப ஒரு விசேஷம். இல்லைன்னா கூட பரவாயில்ல, மருதாணி இலைகள், அந்த மருதாணியோட பூ, அந்த விதை எல்லாமே இன்றைக்கி நம்ம வச்சு வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை தரும். இன்றைக்கி இந்த விரதம் இருக்கிறதுனால வறுமை நீங்கி செல்வம் பெருகும். இந்த சிறப்பு வாய்ந்த அசோகாஷ்டமி நாளில் பூஜை அறையில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தில் மருதாணி இலைகளை பரப்பி வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. கூடவே 11 ரூபா, 1 ரூபா காய்னா 11 காசு நீங்கள் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட வறுமையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரார்த்தனையை வைங்க. அதுவும் முக்கியமாக இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த பூஜையை செய்கிறதுனால குபேரனோட அருளும் கண்டிப்பாக நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அதனால் உங்களோட வழிபாட்டை வைக்கும் பொழுது உங்களோட செல்வ வளம் மேம்படும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க. அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறதுனால நம்மளோட கஷ்டங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு அதிகரிக்கும். பூஜை அறையில் இதை வச்சுட்டு இந்த தாம்பாளத்தில் மருதாணி இலைகள் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு 11 1 ரூபா காயின் வைக்கிறீங்க இல்லையா, அதை தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு உங்களோட வழிபாடை செஞ்சுட்டு வேண்டுதலை செஞ்சுட்டு நீங்கள் அந்த காசை எடுத்து பீரோவில் வச்சுருங்க. நீங்கள் பணம் வச்சு எடுக்கிற அந்த பீரோவில் ஒரு பர்ஸில் போட்டு காசை வச்சுடுங்க. அந்த மருதாணி இலைகளை அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். ஒரு 3 நாள் கழித்து 3ஆம் நாள் அதை அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லைன்னா நீர்நிலைகளில் விட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் ஏற்படும். அந்த 11 ரூபா காசை நீங்கள் ஒரு நகை வாங்கும் பொழுது இது மாதிரி நல்ல பூஜை பண்ண காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க, அதோடு வச்சுடுங்க. நல்ல ஒரு நகையோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் அதுக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த காசை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.